வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் க்ரோ கார்டன்ல இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ நம்ம அப்புறம் வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எந்தெந்த ஸ்லாட்ல வச்சிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சாக்லேட் பெர்ரி இருக்கு, நெக்ஸ்ட் ஈஸ்டர் கம்பல் இருக்கு, நெக்ஸ்ட் ஈஸ்டர் சுகர் மலன் இருக்கு, அடுத்து லாஸ்டா சுகர் கேக்டஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டி கேரட் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ நண்பர்களே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே பார்த்தீங்கன்னா என்னோட கார்டனில் ஃப்ரூட்ஸ் டெவலப் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 136K காசும் இருக்குது. எப்படி இவ்வளோ காசு கிடைச்சிது, அதே மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ண அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்படி க்ளோஸராக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மாஸ்டர் ஸ்ப்ரிங்கில் இல்லைனா கிராண்ட் மாஸ்டர் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்வீட் ஸ்ப்ரிங்கில் இருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மாஸ்டர் ஸ்ப்ரிங்கில் நிறையவே இருக்குது, நான் அதனால் மாஸ்டர் ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பெருசாக அவ்வளோ தூரம் உங்களுக்கு காசு அதிகமாக கிடைக்கும், எவ்வளோ தூரம் மியூட்டேஷன் ஆகுது அவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்னமும் காசு வரும். சாக்கோ காயின்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. நீங்கள் ஈஸியாகவே இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சாக்கோ காயின்ஸை சம்பாதிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கார்டனை நான் ரொம்பவே டெவலப் பண்ணியிருப்பேன். நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் இனிமேல் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது படுத்தது என்னன்னா, நம்ம என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் வாங்குறோமோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா செல் ஸ்டஃப் இருக்கிற இந்த ஷாப்பில் போய் நம்ம செல் பண்ணலாம். நீங்கள் முதல்ல இந்த கார்டன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, நீங்கள் செல் கொடுத்தீங்கன்னா இந்த ஷாப் தான் வருவீங்க. சீடு கொடுத்தீங்கன்னா சீட் ஷாப்னா அந்த ஈஸ்டர் பண்ணி இருக்க அந்த சீட் ஷாப் தான் போவீங்க. அதே மாதிரி இதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷாப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த கோல்டன் ஷாப் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே எக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 25K இருக்கும், அடுத்து 50K, அடுத்து 100 அப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு 8 ஹவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அது ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா 25K அப்படின்னு மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 to 4 ஹெட்ஸ் நான் வாங்கிட்டேன் மொத்தமாகவே. ஸோ நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் உங்களை ஹேட்ச் பண்ணி காட்டுறேன். நண்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆந்தையை பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது 8K அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பெருசாக நான் போட்டு பார்க்கலாம் இல்லை, ஜஸ்ட் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இப்போ வழக்கம் போல நம்ம கார்டனை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த பெர்ரி, அப்புறம் இந்த கம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு இந்த முட்டைவாயம் இருக்கான் பார்த்தீங்களா, இவன்கிட்ட போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் அவனுக்கு கொடுக்கணும். அதாவது அப்படி அவன் கேட்குற ஃப்ரூட்ஸ். இப்போ கேரட் கேட்டானா கேரட் கொடுக்கணும், பெர்ரி கேட்டானா பெர்ரி கொடுக்கணும், அந்த கம் ஃப்ரூட் கேட்டானா கம் ஃப்ரூட் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈச் டைம் கொடுக்க போச்சு உங்களுக்கு சீட் பேக் கிடைக்கும். அண்ட் ஈச் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்ட்ரா கேட்பான். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சீட் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குன்னா இந்த ஷாப்பில் இருக்க சீட்ஸோ 2-3 எக்ஸ்ட்ரா சீட்ஸுமே நமக்கு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீட் பேக்னா இந்த சீட் பேக் இந்த ஈவெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்டாக வேறு ஈவெண்ட்டில் வரவே வராது. ஸோ வழக்கம் போல் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரிங்லரை வச்சு நான் சொன்ன மாதிரி நான் இப்போ ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச அளவு ஸ்ப்ரிங்லர் யூஸ் பண்ணேன். அப்போ தான் பெரிய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நிறையவே பார்த்தீங்கன்னா சாக்கோ காயின்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அன்னதானம் செய்ய போகிறேன். இவன்ட்ட பார்த்தீங்கன்னா பெருசு ஸ்ப்ரிங்லர் எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஸ்ப்ரிங்லர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங்லரை பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. ஸோ நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ப்ரிங்லர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி சாக்கோ பாயின்ஸ் ஈஸியாக கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, மொத்தமாக அந்த பவுண்டரி ஃபுல்லாகவே மாஸ்டர் ஸ்ப்ரிங்லரில் கவர் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் மாஸ்டர் வந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். பட் மாஸ்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்தவரையும். ரொம்ப தூரம் நம்ம காசு வலிக்காத மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் பெருசு ஃப்ரூட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மேக்ஸ் பேக் வந்தோடனே உங்கள்கிட்ட நான் செல் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ தூரம் எனக்கு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, என்னோட அந்த பேக்கை நான் கிட்டத்தட்ட 5 to 6 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் எனக்கு இப்போ காசு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்திங்க அப்படின்னா ஒரு ஈஸியாகவே நிறையவே காசு கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சீ ஷாப் முன்னாடி ஹேண்ட் இருக்கும். ஸோ அந்த ஹேண்டை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த 10 எக்ஸையும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ இப்போ கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சாக்லேட் ஸ்ப்ரிங்லேயே கிடச்சிருக்கு. நாட் பேட், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க மாஸ்டர் ஸ்ப்ரிங்லேட் யூஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவு காசு சம்பாதிக்க பாருங்கள்.
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி கோல்டன் ஷாப்பில் இருக்க அந்த எக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25K இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து வாங்க வேண்டியது எல்லாத்தையும். बाय बाय टाटा गुड बाय गया.